ரூ. 15,000க்கு ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரூ. 15,000க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும், அதில ஒரு சிலது மட்டும் தான் வாங்குறதுக்கு ஒர்த்தான மொபைலா இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5G மெயின் ஃபோக்கஸ்டா இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம கேமரா, பேட்டரி, டிஸ்ப்ளே, பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டா இருக்க மாதிரியான ஒரு ஆல் ரவுண்டிங் 5G மொபைல நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூ. 15,000க்கு ஏதாவது மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸை வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மொபைலை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு டிடபிள்யூஎஸை நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்க்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 நியோ அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ், வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தரும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். 1920 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் இருக்கிறதால ஐக்கு அந்த பிரச்சனையும் வராது. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவுமே 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் ஒரு சின்ன நெகட்டிவ், Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்டுக்கு மேலவே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. அண்ட் போக்கோ மொபைல் அப்படின்றதால நமக்கு IR பிளாட்சருமே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. 15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மொபைல், இப்போ புதுசாக தான் லான்ச் பண்ணாங்க. பட் Android 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். Android 13 ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் போக்கோ X6 நியோவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED 120 ஹெர்ட்ஸ் ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு AMOLED 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7050 என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட்டை விட 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16Kக்கு வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15Kக்கு கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம். அண்டு ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Realme P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். எங்கள் IPS LCD பேனல் தான். AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ்.
50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இதில் நமக்கு ஓஏஎஸும் இருக்குது அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஓஏஎஸ் இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இது வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு அண்ட் மீடியாடெக் டிமென்சிட்டி 7025 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது அண்ட் டால்பி அட்மாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 15000 இதனோட பாசிட்டிவ்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.